வணக்கம் நண்பர்களே. ePro ஐடி கார்டு சாஃப்ட்வேர் வாங்கி பயன்படுத்துகிறவங்களுக்கு இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்டாக ePro 15 அப்படின்ற அப்டேட் வந்து கம்பெனி சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பேசிக்காக முன்னாடி என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Epson L8050 அந்த பிரிண்டருக்கான செட்டிங்கும், இன்ஸ்டன்ட் பேன் ஓப்பன் போர்ட்டல்லேருந்து நம்ம அப்லோட் பண்ணுற அந்த பேன் வந்து சப்போர்ட் ஆகாமல் இருந்தது. அந்த எரர்லாம் வந்து இதில் சரி பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் போன வீடியோவிலே மென்ஷன் பண்ணியிருந்தேன். இதை தவிர்த்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்து இதில் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராப் பிடிஎஃப் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ப்ரீவியஸ் வெர்ஷன்லேயே இருக்குது, ePro 14லேயே இருக்குது. ஆனால் இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பிடிஎஃப் இப்போ புதுசாக ஒரு நலவாரியம் அந்த மாதிரி கார்டெலாம் நீங்கள் சொல்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஒன்று அனுப்பிச்சு இந்த கார்டு வந்து வருங்களா அப்படின்றது நிறைய பேர் டவுட்டாக வந்து கேட்குறீங்க. இதுமேட்டு வந்து கவர்மெண்ட் சைடில் எந்த கார்டு புதுசாக ரிலீஸ் பண்ணாலும் நீங்கள் புதுசாக சாஃப்ட்வேர் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு அப்டேட்லேயே வந்து நீங்கள் கிராப்பிங் பண்ணிக்கிட்டே போகலாம். அந்த மெத்தட் தான் நான் எப்படின்றத சொல்ல போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கிராப் பிடிஎஃப் அப்படின்ற ஆப்ஷன் வந்து டாக்குமெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த பிடிஎஃபை வந்து அப்லோட் பண்ண போகிறீங்களோ அந்த பிடிஎஃபை வந்து லொக்கேஷனுக்கு போகும். நாம் வந்து ஒன் டைம் மட்டும் நாம் வந்து இதை ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ப்ரீசெட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், நான் இப்போது எப்பிக் அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். இது வந்து ஓட்டர் ஐடிக்கு அதில் இருக்குது. சப்போஸ் அதில் வந்து அலைன்மெண்ட் வரல, நீங்களாகவே ஒரு மெத்தட் உருவாக்க போகிறேன்னு நினைக்கிறீங்கன்னா இங்கே ஓப்பன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எப்பிக் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி டைம் வந்து நான் இதை பண்ணிக்கிட்டே இருக்க தேவையில்ல. எப்பிக் கார்டுக்கு உண்டான ப்ரீசெட்டை வந்து ஒன் டைம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அது செட் ஆகிடும் அப்படின்றது தான் இந்த ஆப்ஷன். அது ப்ரீசெட்டு. இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு ஓகே கொடுத்ததும் ஃபியூ செகண்ட்ஸில் லோட் ஆகி இப்போ ஓட்டர் ஐடி வந்து வந்துருச்சு. நான் ஜஸ்ட்டு வந்து மவுஸ் பாயிண்டரை எடுத்துகிட்டு போயிட்டு அதோடைய கார்னரில் வச்சு என்ன பண்ணுறேன், லேசாக இழுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா மவுஸால் கையை எடுக்கக்கூடாது, ஸ்லோவாக எடுத்துக்கிட்டே வந்து நம்மளுக்கு தேவையான சைஸ் வரைக்கும் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. ஓகே, இப்போ எனக்கு இது ஓகேன்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்ளை கொடுத்துட்றேன். இப்போ ஃப்ரண்ட் பேஜ் அப்ளைடு சக்ஸஸ்ஃபுல்லி, செலக்ட் பேக் சைடுன்னு வரும். எஸ் ஆர் நோ கேட்கும், நீங்கள் எஸ் கொடுங்க. அடுத்தது பேக் சைடுக்கும் அதே சேம் மெத்தட் தான். இப்போ நம்ம என்ன பண்ணுமோ அதே மாதிரி மவுஸால் ஸ்லோவாக வந்து கிராப் பண்ணிக்கிட்டு வரோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், அப்ளை கொடுக்குறேன். இப்போ ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே நான் கொடுத்துட்டேன். இப்போ இந்த இடத்துல நான் என்ன கொடுக்க போகிறேன்னா, எப்பிக் அப்படின்ற ப்ரீசெட்டை வந்து நான் மறுபடியும் கொடுக்குறேன். இது எதுக்காகனா, இந்த ப்ரீசெட்டை வந்து சேவ் பண்ணுறதுக்காக. இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் ஓகே கொடுத்ததும் இப்போ இங்கே வந்து கார்டு வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? அப்போ நான் இதை மாதிரி ஒரு புதுசாக ஒரு கவர்மெண்ட் கார்டு ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் இதே போல் வந்து உள்ள ஒவ்வொரு தடவையும் நான் கிராப் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தேவையில்லை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம க்ரியேட் பண்ண அடிஷ்னல் ஆப்ஷன் வந்து இதில் ஆட் ஆகிடும். இப்போ ஓட்டர் ஐடி, ஆயுஷ்மான் இது வந்து நான் ஏற்கனவே ஆட் பண்ணது. அந்த மாதிரி வந்து நீங்கள் இதில் கொண்டு வந்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டு ஒரு ஃபீச்சர். இது கவர்மெண்ட் சைட்லேருந்து இதுக்கப்புறம் புது கார்டு ரிலீஸ் பண்ணாலும் நீங்களாகவே இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் கஸ்டம் அப்படின்ற இடத்துல வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா? சாஃப்ட்வேர் வந்து நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வேணாலும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இப்போ கஸ்டம்ன்ற இடத்துல இப்போ நான் லாஸ்ட்டாக க்ரியேட் பண்ண எப்பிக் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஆட் ஆகிடும். இப்போ நீங்கள் ஜஸ்ட் அந்த எப்பிக்கில் வச்சு கிளிக் பண்ணிவிட்டு அந்த பிடிஎஃப்பை ஜஸ்ட் ஒன் டைம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு கிராப் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுக்கான அப்டேட் வந்து ரொம்ப ஒரு ஒர்த்தபுளான அப்டேட் தான். நீங்கள் ஏற்கனவே பழைய வெர்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த 15க்கு வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்டேட் தான். ஏன்னா நிறைய பேருக்கு இதோடைய ஃபீச்சர் என்ன, நம்ம அப்டேட் பண்ணால் ஒர்த்தான்றதே நிறைய டவுட்டாக இருக்குது. நம்பி வாங்கலாம். ஸோ ப்ரீவியஸாக இருந்த பக்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிட்டாங்க. நான் வேணாலும் இப்போ ஒரு பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணி காட்டுற பாருங்க. இப்போ நீங்கள் அந்த மாதிரி கவர்மெண்ட் சைடில் புது கார்டு ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளாவே வந்து இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கொடுக்கும்போது பாஸ்வேர்டு எதுவுமே இல்லை. அப்போ நான் ஜஸ்ட்டு ஓகே மட்டும் கொடுக்குறேன். ஓகே கொடுத்ததும் நம்ம ப்ரோக்ராம் பண்ண ப்ரீசெட் படி அது கிராப் பண்ணிவிடும். பாருங்கள், இப்போ அதிலவே வந்து உட்காந்துருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் பிரிண்ட்டில் போய்ட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு எந்த மாதிரி எடுக்கணுமோ அதை வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். சாஃப்ட்வேரில் நீங்கள் அப்டேட் பண்ணும்போது 13, 14 இந்த யூஸருக்கெலாம் வந்து கீழே வந்து கம்பெனியோடைய ஜிபே நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தவறுதெல்லாம் அவங்களுக்கு பண்ணிட்டீங்கன்னா சர்வீஸ் எல்லாமே அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடும். என்னோடய கஸ்டமர் வந்து என்னுடைய ஜிபே நம்பர் எனக்கு பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ரெகுலர் சர்வீஸ் கிடைக்கும். ஸோ அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு
பேமெண்ட் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.